வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஃபீபா நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலுமாய் நாம் தேவ வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை சிந்திக்க இருக்கின்றோம். பூரண புருஷராக நாம் மாறுவது. எபேசியர் 4:11 கிறிஸ்துவை போல் அவர் பூரண புருஷராகும்படியாக தேவன் நம்மில் விரும்புகின்றார். ஒரு கணவன் மனைவி திருமணமாகி ஒரு ஆண்டு ஆகிறது. அருமையாக ஒரு குழந்தை பெயர் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். குழந்தைக்கு 5 மாதம் ஆகிறது. அந்த குழந்தை தவழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது, தவழ்கின்றது. அதை பார்த்து அந்த பெற்றோர்கள் கரங்களை தட்டி, நம்முடைய குழந்தை இவ்விதமாக அடுத்த ஸ்டேஜுக்கு நடக்க ஆரம்பித்து விட்டது, தவழ ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள், மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆனால் அதே குழந்தை ஓராண்டு ஆயிற்று, 2வது வருடம், 3வது வருடம், 5 ஆண்டுகள் ஆன பின்னரும் தவழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அந்த பெற்றோருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய பாரம் இருக்கும். இந்த குழந்தையுடைய வளர்ச்சியிலே ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது. இதால் எழுந்து நடக்க முடியவில்லை. 8 மாதத்திலே 8 எடுத்து வைக்க வேண்டுமே, இந்த பிள்ளை 5 ஆண்டுகளாகியும் இன்னும் தவழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி அந்த பெற்றோருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கும். பிரியமானவர்களே, அதுபோலதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரிடத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிட்ட பிறகு நாம் இன்னும் வளர்ச்சி இல்லாதபடி, வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளைப் போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லாது இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய உள்ளம் அதை அதிகமாக பாதிக்கப்படும். பிரியமானவர்களே, எனவே வளர்ச்சியின் ஒரு பூரணத்துவம் எங்கே கிடைக்கின்றது? அதற்கு நமக்கு மாடல் யார்? ரோல் மாடல் யார்? கிறிஸ்து இயேசுவின் நிறைவான வளர்ச்சி. எபிரேயர் 5 அதிலே 1-2 வசனங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வளர்ச்சி தான் நமக்கு. அவர் அந்த வளர்ச்சி எவ்விதமாக கற்றுக்கொள்கின்றார்? அவர் அந்த வளர்ச்சியை குறித்து சொல்லும் பொழுது விதமாக அவர் பட்ட பாடுகளின் நிமித்தமாக, அநீதியை சகித்தது நிமித்தமாக அவர் பூரணராக முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளரும் கிறிஸ்தவன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்மையாக நடந்து கொண்டே இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அநீதியான காரியங்கள் நடைபெறும், மற்றவர்களால் நிந்திக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அதில் எல்லாவற்றிலும் வருங்காலத்தை குறித்து, எனக்காக தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன் எனக்கு முன்பாக இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் நான் சகித்து கொள்வேன். எனவே சகிக்கின்ற ஒரு மனப்பான்பு நமக்கு மிக மிக அருமையாக தேவை. ஒரு சிறிய உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு தகப்பன் ஒவ்வொரு நாளும் 1 மணிக்கு தன்னுடைய குழந்தைக்கு மதிய உணவு எடுத்து செல்கின்றார். 1 ஆனா கரெக்டா அவர் அந்த இடத்துல போய் நின்றுவார். ஸ்கூல் வாசலிலே பையன் காத்திருப்பான். அவ்விதமாக ஒரு நாளில் அவர் டிஃபன் பாக்ஸோடு சைக்கிளை வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார். எதிரிலே ஒருவர் தவறான முறையிலே பைக்கை ஓட்டி கொண்டு வந்து இவரை தள்ளி விடுகின்றார். இவர் கீழே விழுகின்ற ஒரு சூழ்நிலை. கீழே விழுந்தது மாத்திரமல்ல, அந்த பைக்கிலே இவரை தள்ளிவிட்ட தவறான ராங் ரூட்ல வந்தவர் இவரை குறித்து மிகவும் மோசமாக பேசுகின்றார். தவறான முறையிலே வார்த்தைகளை விட்டு பேசும் பொழுது அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய பாதிப்பு வருகிறது. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் இருந்த நிறைவான காரியமெல்லாம், நான் இவரோடு பேசி என்னுடைய நேரத்தை வீணாக்குவது மாத்திரமல்ல, இதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் இருக்கிறது. 1 மணிக்கு என்னுடைய பிள்ளையை வெளியே வந்து நிற்பானே, அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே, அவன் பசியால் துடித்து கொண்டிருப்பானே, அதுதான் அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்தது. தன்னுடைய கண்களுக்கு முன்பாக இவர் பேசிய, எதிரில் இருக்கின்றவர் பேசுகின்ற பேச்சு, அந்த அவமான சொற்களை காட்டிலும் என் மகனுடைய பசி ஆற்ற வேண்டும் என்கிறதான ஒரு துடிப்பு அவருடைய உள்ளத்தில் இருந்தபடியால் இதை குறித்து அவர் ஒன்றுமே வாய்ப்பேசவே இல்லை. வாய்ப்பேசாமல் இருந்தால் கிறிஸ்து இயேசுவின் விதமாகத்தான் நிந்தை சுமந்தார். அவருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகளுக்கு முன்பதாக அவரை பல்வேறு விதங்களிலே நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் அவர் அப்படியே எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்து இயேசுவின் மாடலை பின்பற்றுகின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற வேளையிலே, அவதூறுகள், அவமானங்கள், நிந்தைகளை நாம் சந்திக்கின்ற வேளையிலே கிறிஸ்து இயேசுவின் மாதிரியை நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருப்போம். உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுகின்ற நடமாடும் நிறுவங்களாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். அந்த ஒரு சூழ்நிலைக்கு நாம் யாவரும் இந்த நாளிலே அர்ப்பணிப்போடு ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் அவ்விதமாக நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ, மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.